قال الله سبحانه وتعالى لهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்க்கையிலே இன்பங்களையும் துன்பங்களையும் ஏற்படுத்துகிறார். சோதனைகளும் வருகிறது, நமக்கு மகிழ்ச்சியும் உண்டாகிறது. இப்படி சோதனைகள் வருகிற போது அதற்கு என்ன காரணம் என்பதை திருக்குரான் சொல்லுகின்றது. லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர், நாட்டிலே ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, கடலிலே உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டாலும் சரி, இந்த சோதனைகளெல்லாம் ஏன் வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் உங்களை அவற்றிலிருந்து லேசாக உங்களை சுவைக்க வைக்கின்றான். லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தில் இருந்து மீளுவதற்காக வேண்டி. ஒரு சோதனை வரும்போது நமக்கு வர வேண்டிய சிந்தனை, நம்ம செஞ்ச எந்த பாவத்தினால அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அது நாட்டில் ஒரு குழப்பம் வந்தாலும் அப்படித்தான் யோசிக்க வேண்டும். நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சோதனை வந்தாலும் இது எந்த பாவத்தினால வந்திருக்கும், நாம் செய்த பாவம் என்ன, எதற்கான தண்டனையாக இது இப்போது நம் வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு யோசிக்கணுமா. அந்த சிந்தனை வர வேண்டும். அப்படி வந்தால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த தவறுக்கு அல்லாஹ் இப்படி தண்டனையை தந்திருக்கிறான், இதனால் தான் இந்த விளைவு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ திருந்தணும், இதிலிருந்து கொஞ்சம் வெளி வரணும், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல போல என்று நாம் அதில் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளுகின்றோம். சோதிக்காமலே அல்லாஹ் விட்டான்னா நம்ம என்ன நினைப்போம்னா இது சரின்னு நினைத்து கொள்ளுவோம். அதிலே நாம் மூழ்கி போய்விடுவோம். ஜுய்யனலி ஃபிரௌன சூ அமலிஹி, அல்லாஹ் ஃபிரௌனை நல்லா கண்டிக்கணும் தண்டிக்கணும்னு முடிவெடுத்தப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, அவன் செய்த தப்புக்களை அவனை சுட்டி காட்டல, அழகாக காட்டிட்டான். அல்லாஹ் யாரை தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அல்லாஹ்வுடைய சுன்னத் என்னன்னா, அவங்க தவற, அவர்களுடைய சருகுதலை, அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிழைகளை அழகாக காட்டிடுவோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா அதே தவிர ஒன்றும் அழகாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப நல்லா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படி அல்லாஹ் செய்ய வைக்கிறான்? அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான், ஜுய்யனலி ஃபிரௌன சூ அமலிஹி, ஃபிரௌனுக்கு நான் அப்படித்தான் அழகாக காட்டணும். ஏன் அப்படின்னா அவனை கடுமையாக தண்டிப்பதற்கு, பிடி இறுகுவதற்கு. சும்மா அப்படி லேசாக தண்டிச்சு விட்டுட்டால் திருந்தி வந்துடுற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஃபிரௌனுக்கு அந்த வாய்ப்புகள் அத்தனையும் தரப்பட்டு அவன் திருந்தவே மாட்டான் என்கின்ற வருகிற போது, ஒரு பாவத்திலிருந்து மீளுகிற சிந்தனையே வரலை என்கின்ற போது அல்லாஹ் அடுத்து கொடுக்குற பெரிய தண்டனை அந்த பாவத்தை அழகாக காட்டுறது. அதனால தான் ஃபிரௌனு கேட்டான், 40 வருஷம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இத்தனை ஆண்டுகளாச்சு, எனக்கு ஒரு தடவை கூட தலைவலி வரலையே ஏன் அப்படின்னு கேட்டான். எல்லாமே எனக்கு கரெக்டாக தானே இருக்குது, என்னுடைய ஆட்சியில் எனக்கு எல்லாம் வெற்றியாகத்தானே இருக்கிறது, என் காலுக்கு கீழ்தானே இந்த நைல் நதியை ஓடிக்கொண்டிருக்கிறது, அப்போ நான் தானே இறைவனாக இருக்க முடியும். வந்து சேர்ந்தால் அவன் அழிந்து போகிற ஒரு இடத்திற்கு, அனரப்புக்குமல் ஆளா, நான் தான் பெரிய கடவுள், இல்லை ஆட்சிக்கு ஆபத்து. அப்படியா? எந்த குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தா தானே ஒரு கட்டத்தில் வளர்ந்து என் ஆட்சிக்கு எதிராக போகும், எல்லா ஆண் பிள்ளையும் கொள்ளுங்க. ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்றொழித்தான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றார். இதை செய்வதை அழகாகவும் நினைத்து கொண்டார். இங்கே நாம் சொல்ல வருவது, தவறுகள் பெருகுகிற போது அல்லாஹ் தண்டனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பான். அந்த தண்டனை எதற்குனா திருந்துவதற்குத்தான். அந்த சோதனைகள் ஏன் வருகிறது என்றால் மீளுவதற்குத்தான் என்று குர்ஆன் இங்கே குறிப்பிடுகிறது. நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்குமான ஒரு நல்ல குணத்திற்கும் தீய குணத்திற்குமான வேறுபாடு எப்படி இருக்கும்னா, ஒரு தவறு செய்துவிட்ட ஒரு பூமியினுடைய உள்ளம் ஒரு பாறைக்கு கீழே உட்காந்தா எப்படி சிந்தனை வருமானா, இந்த பாறை நம்ம மேலே விழுந்துட்டா அப்படின்னு சிந்திப்பாங்களாம்.
நம்ம செஞ்ச பாவத்தினால் வானம் இடிஞ்சு மண்டையில் விழுந்தா நம்ம மீது விழுந்து விட்டால் அப்படி யோசிக்கின்ற பண்பு வரும். நாம் செய்த பாவத்தின் காரணமாக நம் மீது கல் மாறி பொழிந்து விட்டால் இப்படியெல்லாம் ஒரு பயம் வரும். நம்ம இந்த பாவம் செய்திருக்கிறோமே, இதன் விளைவாக நம்முடைய வாழ்வில் எது குறுக்கிடும், எந்த தவறு, அந்த தவறை தண்டிப்பதற்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு யோசிப்பான். ஒரு பாவியின் சிந்தனை எப்படி இருக்கும்னா, மூக்கின் மீது அமர்ந்த ஒரு கொசு அது எந்த அளவுக்கு வலியை உண்டாக்கும், அது லேச தள்ளிடலாம், அவ்வளோதான். அந்த பாவம் என்பது ஒரு பெரிய பொருட்டாக அந்த மனிதனுக்கு தெரியாது. எனவே தான் அந்த சஹாபிய பெருமக்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதனால், எந்த பாவத்தினால் அல்லாஹ்விடத்தில் நாம் பிடிக்கப்படுவோம், தண்டிக்கப்படுவோம் என்கின்ற பயத்தோடு வாழ்ந்தார்கள். சொன்னார்கள், நான் பறந்து திரிகிற ஒரு பறவையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து என் கணக்கை முடித்திருக்கக்கூடாதா? நின்று கொண்டிருக்கிற ஒரு மரமாக இருந்து என் வாழ்க்கையை நான் முடித்திருக்கக்கூடாதா? பச்சை பசேர் என்று வளர்ந்து தன்னை மாய்த்து சருகுகளாய் போய்விடுகிற புற்களாக என் வாழ்க்கை இருந்திருக்காதா என்று யோசிப்பார்கள். அல்லாஹுடைய தர்பாருக்கு முன்னால் நிற்பதை நினைத்து அந்த பயம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் மேல ஆதரவு வைக்கணும், அவனுடைய தண்டனையும் பயப்பட வேண்டுமா இல்லையா? அவன் எல்லா இடத்திலும் அர்ஹமுர் ராஹீமீன் என்றும் சொல்லுகிறான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உங்கள் ரப்புடைய பிடி ரொம்ப கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை செய்கின்றான். அருளை நினைத்து ஆசைப்பட வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் மன்னித்து விடுவான் மன்னித்து விடுவான் மன்னித்து விடுவான் என்கின்ற சிந்தனையில் தன் தவறுகளை மறந்து அல்லாஹ்வை சந்தித்து விடலாம் என்று யோசிக்கக்கூடாது. சக்கராத்துடைய ஹாலில் ஒரு மனிதன் முடிவெடுப்பானா, அல்லாஹ் என்னை நான் அவனை சந்திக்கவே கூடாது என்று வெறுப்பான். கரிஹல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வும் அவனை பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ்வும் முடிவெடுப்பான். அப்போ எப்போது ஒரு மனிதன் அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்ற சிந்தனை வரும் என்று சொன்னால், அந்த மனிதனின் வாழ்க்கை பாவமற்ற வாழ்க்கையாக இருக்கிற போதுதான் அந்த சிந்தனை வரும். நம்முடைய சிறிய அமல்களை வைத்து அல்லாஹ்வின் மீது முழுமையாக ஆதரவு வைக்கல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய சிந்தனை யோசித்து பாருங்கள். ஈமானில் உலகத்துடைய ஒட்டுமொத்த மனிதர்கள் ஈமான ஒரு பக்கத்திலையும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஈமானை மறுதட்டிலும் வைத்தால், ஈமானில் அவர்கள் ஈமான் கனத்தால் தாழும் என்று சொல்லப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ் அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த நாள் குறித்து அவர்களுக்கு ஒரு பயம். தன்னுடைய வாழ்க்கையின் எது சருகுதல் என்கின்ற அச்சம், அதற்கான தண்டனை எப்படி இருக்குமோ என்கின்ற கவலை. எனவே நான் ஒரு புல்லா இருந்துட்டு போயிருந்திருக்கலாம் என்று யோசித்தார்கள் என்றால், இங்கே நாம் நம்முடைய சூழல்கள் குறித்து யோசிக்க வேண்டும். நல்ல அமல்கள் தான், அந்த அமல்கள் இருந்தாலும் அதை வைத்து அல்லாஹுடைய கருணையை நாம் ஆதரவித்து விட முடியாது. அல்லாஹுடைய தனிப்பட்ட கருணை இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் தப்பிக்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, நீங்களும் தானா, உங்கள் அமலை வச்செல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதா? ஆமாம், கம்மதனி அல்லாஹ் எவ்வளோ இறக்கப்பட்டு மன்னித்தால் மட்டும்தான், அவனுடைய அருள் என் மீது இருந்தால் மட்டும்தான் நானும் ஈடேற்றம் பெற முடியும். எதில் அல்லாஹ் கோபப்படுவான்னு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொன்னார்கள், ஒரு நடந்த செய்தியை சொன்னார்கள். ஒரு அம்மன் இபாதத்தாளி தான், எல்லாம் சரிதான், ஆனால் ஒரு நாள் பூனையை கட்டி போட்டுட்டு ஊருக்கு போயிடுச்சு. அவுத்து விட்டுருந்தாலும் எங்கேயாவது போய் மேய்ந்து கொள்ளும். அதை கட்டி போட்டார். வருகிற போது அந்த பூனை இறந்து போய்விட்டது. அந்த பெண்ணுக்கு அமல் இருக்கிறது, ஆனாலும் இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அல்லாஹ் அவரை நரகத்தில் போட்டான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதன் மூலம் நம்முடைய செயல்பாடுகளில் எந்த செயல் அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்திவிடும் என்கின்ற பயம் தேவை. அருள் மீது ஆதரவு வைத்து நம்மை நாம் பாவத்தில் மூழ்கி கொள்வதற்காக வேண்டி அது அருள் பற்றி பேசப்படவில்லை. தண்டனை குறித்த பயமும் தேவை. நாம் தவறுகளை நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ளுகின்ற போது வேதனைகள் சோதனைகள் குறைகிறது. தவறை விட்டொழிக்கின்ற போது அல்லாஹுடைய பிடியிலிருந்து நாம் தளர்கின்றோம். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் குறித்துள்ள மீள் பார்வை நமக்கு ஒவ்வொரு தருணமும் தேவைப்படுகிறது. எவ்வளவு சீக்கிரம் அல்லாஹ்விடத்தில் மீளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அந்நதுமு அத்தௌபா, கவலை, அது பற்றி சிந்தனை தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கான
மீளுவதற்கான இடம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பாவங்களிலிருந்து மீட்டெழுந்துகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.